எத்தனை பேர் செத்துட்டாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்க குடலை உருவி மாலையா போடணும். அவங்கள முச்சந்தையில நிறுத்தி சவுக்கால அடிக்கணும். நிச்சயமா இது எதிர்பார்ட்டிக்காரங்க வேலைதான். அவங்க அந்நிய தேசத்தாரோட சேர்ந்து செஞ்ச இந்த அக்கிரமத்துக்கு அடுத்த தேர்தல்ல நீங்க இவருக்கே ஓட்டு போட்டு அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். இத பத்தி நான் ஐக்கிய நாட்டு சபையில ஐயா இருக்க இடம் இல்ல, குடிக்க கூழ் இல்ல, நீங்க தான் உதவி பண்ணணும். வேற நான் எதுக்கு இருக்கிறேன்? நீங்க மறுபடியும் புதுசா வீடு கட்டுறதுக்கு கடன் தர்றேன். அது வரைக்கும் நீங்கள்லாம் குடியிருக்கிறதுக்கு என் வீட்டிலேயே இடமும் தர்றேன். நான் குடிக்கிற கூழோ கஞ்சியோ நீங்களும் குடிக்கலாம். எனக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற பேதம் கிடையாது. ஏன்னா உங்க உடம்புல ஓட ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. ஏங்க அவனை போட்டு தாடி அடிக்கிறீங்க? இத்தனை பேர் வெயில்ல வாடி வதங்கி கஷ்டப்படுறாங்க. எனக்கு மாத்திரம் இவன் கொடை பிடிக்கிறான். நான் இவங்க ஊழிய. நீங்க வாங்க வாங்க. எங்கடா போறீங்க எல்லாரும்? இந்த சோமாரி சோறு போடுறானே அத துள்றதுக்கு. அந்த தர்ம பிரபுவை பத்தி தப்பா பேசாதடா. தர்ம பிரபு மூஞ்சில எங்க ஐயா வைக்க. ஏய், இந்த குடிசையெல்லாம் கொளுத்தி போட்டு அந்த சாம்பல் எடுத்து உடம்புல பூசிக்கின்னு சோறு போடுறேன்றாவே அத்த போய் துன்றன்றிய. உனக்கெல்லாம் சேமா இல்ல உனக்கு? அவனா தர்ம பிரபு? ஏய், அவன் போடுற சோறு விரவுல வந்த சோறு இல்லடா. அது இந்த குடிசையெல்லாம் எரிஞ்சப்ப செத்து போனானுங்களே அவங்க புலத்துல வந்த சோறு. அத்த போய் தின்னு போறீங்க நீங்க எல்லாரும். குடிச்சிட்டு வளர்றாயா? ஆமாய்யா, நான் குடிச்சிட்டு வளர்றவன் தான். குடிக்காம வளர்றதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கோ மந்திரி ஆயிருப்பேன். நான் சொல்றத கேளுங்க. அவன் ஒரு அயோக்கியன். நாம இருந்த இடத்தையே கொளுத்தினவன். இப்போ நடத்துறதெல்லாம் ஒரு நாடகம். நம்ம ஒத்துமையை கலைக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்றாங்க. பாப்பா, உன் பேச்ச கேட்டா இருக்க இடம் இல்லாம திங்க சோறு இல்லாம பிள்ளை குட்டியோட சாக வேண்டியதான். பாத்தியாப்பா, எச்சில பொறுக்கிற நாய் மாதிரி எப்படி போறாங்கன்னு. சரிதான் உடுமை. சரியான முட்டாளுங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் தேர்தலையே ஓட்டு போடுறானுங்க. ஊரு எப்படி உருப்பிடுன்ற நீ? நாடகம் ஆடுற நீ. உன்னை விட மாட்டேடா, உன்னை விட மாட்டேன். டேய் நமச்சிவாயம், உன் பணபலத்தால எங்க குடிசைகளை எரிச்சதும் இல்லாம எங்களைய பிரிச்சுட்டியடா. எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்காத. எங்கள மானம் உள்ளவங்க 10 பேராவது இருப்பாங்க. இந்த அப்பாவிகளை ஒருவேளை சோறு போட்டு நீ ஏமாத்திடலாம். ஆனா நீ யாரு, எப்படிப்பட்ட கொலகாரங்கிற உண்மைய இந்த உலகத்துக்கு உணர்த்தல. என் பேர் பாஸ்கர் இல்ல. பாஸ்கர் சார், உங்க அன்பால என்ன கட்டி போட்டு கோழி ஆக்கிட்டீங்க. இல்லன்னா இவங்களெல்லாம் இப்பவே கொளுத்தி இருப்பேன். கண்ட துண்டுமா வெட்டி கழுகுக்கு இறையா போட்டிருப்பேன். பாஸ்கர், ஒருத்தர் கொல்றதுனால பிரச்சனை தீந்து போயிடாது. கஸ்தூரி, பாஸ்கர் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வாங்க பாஸ்கர், போலாம். மன்மதல்லையை வெல்றார் உண்டோ நில்மதி வதலமும் நீழ்விழியும் கண்டே ரம்பா. பாட்டை நிறுத்துறா. இங்க நான் வியாபாரம் இல்லாம சாவுறேன். வியாபாரம் இல்லாம சாவுறாரு இவரு. பெரிய எம்எல்ஏ லட்சக்கணக்கில் பணம் போட்டு வியாபாரம் செய்யறாரு. இத பாருமா கண்ணை, சவாரி இருந்தாலும் இல்லாம போட்டாலும் மஜாவா இருக்கணும். நான் நம்ம கையில வந்து ரூட் கேளு. நீ காலையில எழுந்து பல் தொலைக்கிறதுக்கு முன்னால 200 மில்லி போட்டுக்கோ. சும்மா கம்மன் இருக்கும். ஏதாவது ஸ்கூல் ஆண்ட போனேன்னா பக்கத்திலேயே சாராய கடை இருக்கும், வாங்கி ஊத்தே. ரிக்ஷா வரியா? வா சார். எங்க? கோட்டைக்கு. கோட்டையா? அங்கெல்லாம் நான் போறது இல்ல சார், தவறால் வந்துடும் நமக்கு. அங்க யாரியா? கோட்டை ஸ்டேஷனுக்குயா? அது முதல்ல சொல்லக்கூடாது. வா குந்தை, 2 ரூபாய் கொடு. 2 ரூபாயா? 1 ரூபா தர்றேன். பேமானி ஒன்னும் இல்ல சார். காலையில இருந்து வியாபாரம் இல்லாம சாவரேன்னு சொன்ன பாரு. கஸ்மால் ஒன்னும் இல்ல சார். அத்தொட்டு தான் எனக்கு இந்த மாதிரி சாவு கிராக்கி எல்லாம் வருது. சோமாரி ஒன்னும் இல்ல சார். சவாரியாடா வந்துக்குது எனக்கு சட கிராக்கி. கைதே ஒன்னும் இல்ல சார். காலையில இருந்து போனி செய்ய போறேன். ஏன் சார் ஜம்பு மாதிரி இஸ்கிற? 2 ரூபா கொடுவா குந்திக்க. 4 8 கூட இல்ல, 2 ரூபா கேக்குறேன். 1 ரூபா தர வரியா? 4 8 தான் இல்ல, ஸ்லோ மெர்ச்சிடலாம் இல்ல. சரி
இந்த ₹1 நீ பிடி, நீ மெரி, நான் குந்திக்கிறேன். மெரி ஆண்ட. அடச்சே. பெட்ரோல் விலை மனவாரியா ஏறி கிடக்குது. ரிக்ஷா மட்டும் ₹1 வந்துருமா? மன்மதல்லே இல்லையே வெல்றார் உள்டார். அம்மா இப்படி வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கடலை கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கியே, எப்பவும் கடனை தீர்க்க போறோம்? வேலை கிடைச்ச உடனே கொடு. என்ன? எனக்கு இன்னும் கடன் தீருங்கிற நம்பிக்கையே இல்ல. என்ன பாஸ்கர், ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கமே காணும். எவ்வளவு நாள் தான் இங்க வந்துகிட்டு இருக்கிறது? நீ இங்க வரலனா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். வேலை இல்லாதவங்க தான் இங்க அடிக்கடி வருவாங்க. நீ வரலனா உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு தானே அர்த்தம்? வேலை கிடைக்கல, ஆனாலும் இனிமே நான் இங்க வரதா இல்ல. ஏன் பாஸ்கர் இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஒரு உத்தியோகஸ்தனா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மாவே உயிரோட இல்ல. நான் ஒருத்தன் உயிர் வாழ ஆபீஸ்ல தான் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. அதனால இனிமே ஏழை மக்களுக்காக போராடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் நான் படிச்ச படிப்புக்கும் ஒரு பலன் இருக்கும். பாஸ்கர், பயப்படாதக்கா. நான் ஆபீஸ்ல வேலை செய்யலனாலும் கூலி வேலை செஞ்சாவது உன் கடன் அடைச்சிடுவேன். அது வரைக்கும் இதை அடமானமா வச்சுக்க. என்ன இது? என்னோட டிகிரி சர்டிபிகேட்ஸ். See, Mr. Bhaskar, your tongue cleaner is more useful than this degree certificate. To live in this corrupt society, your education is of no value. இந்த டிகிரி சர்டிபிகேட்ஸ்க்கு மட்டும் ஏதாவது மதிப்பு இருந்தா இந்த நாட்டுல சர்டிபிகேட்ஸ் வாங்கி விக்கிற புரோக்கர் ஷாப்ஸ் எக்கச்சக்கமா முடிச்சிருக்கும். For your information, I am a post graduate. போஸ்ட் கிராஜுவேட்? ஆச்சரியமா இருக்கா பாஸ்கர்? நான் எம்ஏ படிச்சேன். சாரதா எம்ஏ இப்ப சாதாவா மாறி கடலை வித்துக்கிட்டு இருக்கேன். இது என் தலைவிதி. இல்லக்கா, நம்ம நாட்டோட தலைவிதி. ₹25 கையெழுத்து வாங்கிட்டு ₹10 கொடுத்தா? ஓஹோ, நீ வேலைக்கு புதுசா? அதான் கேள்வி கேட்கிறேன். நகரப்பா. அடுத்தவா. இது ரொம்ப அநியாயம். எது அநியாயம்? இங்க வேலை போட்டு கொடுத்ததா? ஏதோ இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உங்க அம்மா செத்து போயிட்டாங்களே பரிதாபப்பட்டு வேலை போட்டு கொடுத்தா கேள்வியா இருக்கிற? இஷ்டம் இருந்தா வேலை செய், இல்லன்னா போய்கிட்டாரு. அடுத்த ஆள் வாப்பா. இப்படி எத்தனை நாளைக்கு தான் நம்மள சுரண்ட அனுமதிக்க போறீங்க? நம்ம உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கிற வரைக்கும் போராடணும். பாஸ்கர் சொல்றது உண்மைதான்ப்பா. எல்லாம் நம்ம நன்மைக்காக தானே. முதலாளி ஒத்துக்காட்டி நாம என்ன கொத்தடிமையா என்ன? பணவன என்னவா கொடுக்கறாரு? உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கேட்கிறோம். முழுசா கொடுத்தா வேலைக்கு வருவோம், இல்லன்னா வேலையை விட்டு நின்றுவோம். என்ன சொல்றீங்க? ஆமா. என்னடா வேலைக்கு போகாம எல்லாரும் கூட்டம் போடுறீங்க? என்ன உடம்புல கொழுப்பு ஏறி போயிடுச்சா? கூலி பத்தலைங்க முதலாளி. ₹25 கையெழுத்து வாங்கிட்டு ₹10 கொடுத்தா எப்படி முதலாளி போதும்? உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுத்தா தான் வேலை செய்வோம். என்னடா போராட்டம் நடத்துறீங்களா? ராஸ்கல்ஸ், பூண்டோட அழிச்சிருவேன், ஜாக்கிரதை. தொழிலாளிங்க ஒற்றுமைங்கிறது கரிக்கோடுல அழிக்கிறதுக்கு. கல்வெட்டு ஞாபகம் இருக்கட்டும். ஓஹோ, இந்த வியாதி இங்க தொத்துறதுக்கு காரணம் நீதானா? நான் இல்ல, பாட்டாளியுடைய பணத்தையும் உழைப்பையும் சுரண்டி பழைக்கிற நீதான். என்னடா சொன்ன? டேய், இந்த நாயை அடிச்சு நொறுக்குங்கடா. எவனாவது என் மேல கை வச்சுங்க. விட மாட்டேன், உன்னை உயிரோட விடவே மாட்டேன்.